ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் எங்கடா போயிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி நம்மளது மாங்காய் அறுவடை. என் தம்பி பாருங்கள், சாகசம் பண்ணுறான் பாருங்கள், வேகமாக போகிறான்ட்டு பல்ப் ஆகிடுச்சு. வாங்க அங்கே போகலாம். அங்கே தான் மாங்காய் அறுத்துட்டாங்க. நான் அறுத்த பின்னாடி தான் வந்துட்டு இருக்கேன். மாங்காய் கீழெல்லாம் அங்கே விழுந்துருக்கு, இங்கேருந்து தெரியுது பாருங்கள். வாங்க பக்கம் போய் பார்க்கலாம். சும்மா ஒரு 6-7 மரம் தான் இருக்குது. மாங்காய் ரேட் இல்லாதனால இந்த வருஷம் எதுவும் அவ்வளோவா ரேட் போகலம்மா ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம அறுத்து வீட்டு பக்கங்கிறவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு அறுத்துட்டு இருக்கேன். ஏன்னா கைனி நம்மளது ஓட்ட போகிறோம். சோளம் வந்து மாட்டுக்கு வந்து சோளம் வரிக்கலாம், அப்புறம் களைக்கொட்டை போடலான்ட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம் மக்களே. அதான் மாங்காய்லாம் அறுத்துட்டேன். அதை ஏதாச்சும் ஒரு சும்மா ஒரு விழாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டுருக்கேன். நல்லா மாங்காயும் பெருசாக இருக்குது. 2 மாங்காய் வச்சா 1 கிலோ வந்துடும். ஆனால் ரேட்டே இல்லை மக்களே. கையெல்லாம் ஓட்டிகிட்டு இருக்குது. இதில் வந்து நாங்கள் வந்து களைக்கொட்டை போட போகிறோம். இங்கே தான் வந்து சோளம் மாட்டுக்கு வைக்கலாம் பாருங்கள். டிராக்டர் ஓட்டிட்டு இருக்குது. அப்பா சோளம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, அதை காட்டுறேன் பாருங்கள். சோளத்தை கொட்டி இப்போ விரைக்க போகிறோம் மக்களே. ஏன்னா மழை வந்து இப்போ வந்துட்டு இருக்குது. இப்போ இதுக்கு மேலே மழை வந்தால் நம்மளால் விரைக்க முடியாது, ஈரம் ரொம்ப இருக்கிறதுனால. ஒரு மாதிரி சேறு மாதிரி ஆகிடும் மக்களே. அதனால தான் இப்போ ஓட்டலான்னு இருக்குது. நீங்கள் பாருங்கள், களைக்கொட்டை போட்டாச்சு. எங்கள் வீட்டு பக்கம் இருக்கிறதுல இது பண்ணாச்சு. வீட்டுக்கு மாங்காய் கொண்டு வந்து கொட்டி வச்சுருக்கோம். இன்னும் கொஞ்சம் அங்கே மூட்டையில் வச்சுருக்கோம் பாருங்கள், காட்டுறேன் பாருங்கள். அதையும் 3 மூட்டை. இவ்வளோ தான் மக்களே. பாய் மக்களே, அடுத்த பிளாகில் பார்ப்போம்.